வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்காக நீங்கள் அலைந்து திரிந்து ஓடி இருப்பீங்க. எங்கேயாவது பணம் கிடைக்கும், ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு அமையும். எல்லாருக்கும் சுலபமாக அமையுது, உங்களுக்கு ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா தான் அமையும். இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகுது. அத்தகைய பெரிய மாற்றம் என்ன நடக்கப் போகுது, அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய சக்தி என்ன விஷயங்கள் உங்களுக்காக செய்ய போகிறது தான் இந்த வீடியோ. இதுவரைக்கும் பணத்துக்காக நீங்கள் அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருந்தீர்கள். இனிமேல் அந்த பணத்துக்காக நீங்கள் ஓடவே வேண்டாம். உங்களை தேடி அந்த பணம் வரும். அதற்கான ஒரு முக்கியமான சக்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, கடனை பற்றிய பயமோ கவலையோ எந்த விதமான டென்ஷனும் இனி உங்களுக்கு இருக்கவே போகிறது கிடையாது. ஏன், இந்த கடனே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகும். அத்தகைய ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. அதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு தேனீ இருக்குது வச்சுக்கோங்களேன். எல்லா பூக்களிலும் அது பறந்து தெரிந்து தேடாது. எங்கு தேன் வாசம் வருகிறதோ அந்த பூவை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அதுக்கிட்ட தான் போகும். அப்போது ஒரு தேனீ ஒரு பூக்கிட்ட வரணும்னா அந்த தேன் இருந்தால் தான் அந்த வாசம் தேடி வரும். அதே போல தான் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்குமே உங்களை அலைய விட்டிருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்கள் ஏன் உங்களிடம் வரவில்லை என்றால், குப்பைகள் திடீரென்று உருவாவது கிடையாது. அது நம்ம கவனிக்காமல் விட்டதுனால் உருவானதாக இருக்கும். நான் படித்த படிப்புக்கேற்ற வேலை தான் எனக்கு கிடைக்கும். நான் 10th ஃபெயிலு. எனக்கு வெறும் மாதம் 12,000 தான் சம்பளம். இதுக்கு மேலே என்னால் சம்பாதிக்க முடியாதுன்ட்டு மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் தெரியுமா? அதுதான் குப்பை. தங்களுக்கென்று தங்கள் சிந்தையை அவர்கள் உருவாக்கி கொள்ள மாட்டார்கள். தங்கள் சிந்தையை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாம் இப்படி தான் இருப்போன்னு முடிவு பண்ணதுனால்தான் வேண்டாத ஒரு குப்பை போல சிந்தையில் அந்த எண்ணங்கள் தோன்றி இருக்கிறது. நம்பர் 2, உங்கள் சிந்தையில் இது போல விஷயங்கள், பழைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், பயன் தராத விஷயங்கள், எந்த விதமான முன்னேற்றத்தை தரக்கூடாத விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் மாற்ற வேண்டும். அப்படி நீங்கள் மாற்ற முயற்சி செய்யலைன்னா அவைகள் உங்களை மாற்றிவிடும். உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களை தேடி வருவதற்கான ஒரு முக்கியமான சக்தி உங்களுக்குள் செயல்பட வேண்டும் என்றால் இந்த குப்பை உங்கள் மனதில் இருக்கக்கூடாது. இந்த சக்தி செயல்படுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கான ஒரு டார்கெட் உங்களை அறியாமலே உருவாகி கொண்டிருக்கிறது. உங்களோட சம்பளம் தான் உங்களோட டார்கெட்டுங்க. 1ஆம் தேதி வரக்கூடிய சம்பளத்தில் அப்படியே எடுத்துன்னு போய் உங்கள் கடனை அடைக்கிறீங்க தெரியுமா? அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட எந்த பைசாவும் இருக்காது. இந்த கடன் அடைச்சிட்டு மீதி ஏதாவது கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது போராடலாமா, வேறு எங்கேயா வேலை செஞ்சால் கிடைக்குமோ, 20,000 எங்கேயா வேலை பார்க்கலாமா, இல்லாட்டி இவங்ககிட்ட கடன் வாங்கலாமா, இது போல் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதுக்கான விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இல்லையா? இதுதான் ஒரு விதமான டார்கெட். உங்களுக்கான டார்கெட் இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்படியே இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில், உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து வரப்போகுது வச்சுக்கோங்களேன். அதுக்கு 30 லட்சம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு ஒரு ஃபோன் வருது. அப்போ உனக்குண்டான சொத்து வரப்போகுது, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பேப்பரும் கையுமா வாப்பா, இங்கே கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு ஒரு 2 மாதம் நீங்கள் அலையிறீங்க. இந்த 2 மாதம் அலையிற நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்குது தெரியுமா? இந்த பிரச்சனை ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. ஏன்னா இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறதுனால, அதற்கான முயற்சிகளும் முழுசாக இறங்குறதுனால இது ஒரு பெரிய விஷயமா நிற்காது. இதோட வீரியம் கம்மியாயிடும், இதோடைய பவர் கம்மியாயிடும். நம்ம சிந்தையானது இதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்காதனால, இதை பற்றிய எண்ணங்கள் வீரியம் கம்மியாகிறதுனால இதை பற்றி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். நம்ம டார்கெட்லாம் 30 லட்சத்தில் இருக்கும். ஸோ இப்போது உங்கள் சிந்தை எப்படி மாறுபடுகிறது பாருங்கள். டார்கெட்லேருந்து பெரிய டார்கெட்டுக்கு இப்போ போயிடுச்சு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சில டார்கெட் உங்களை அறியாமே நடத்தப்படுகிறது. ஆனால் கடவுள் உங்களுக்காக வைத்துக்கிற டார்கெட் இதை விட பெரிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு 10,000 தான் கடன் அல்லது ஒரு 10 லட்ச ரூபா தான் உங்களுக்கு பெரிய வாழ்க்கைன்றது போல் உங்கள் மனசில் டார்கெட் வச்சுருக்கீங்க இல்லையா? ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா டார்கெட் வைத்து அதற்கான ஓட்டத்தை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை பற்றி நம்ம கவனிக்கவே கூடாது. இதை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது தான் எதிராளியோட திட்டம் இருந்ததுனால இந்த டார்கெட்டுக்குள்ளே நம்ம சிக்கிக்கொண்டோம். நம்பர் 3, ஒருவர் தன்னுடைய சிந்தையை சரியாக பயன்படுத்தி விட்டாலே போதும், அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். அப்போது கடவுளுடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சூப்பராக இருக்க போது நீங்கள் சிந்திக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. எனக்கு இப்படி வேணும், இப்படிப்பட்ட வீடு வேணும், எனக்கு இந்த கார் வேணும், இந்த வீட்டில் இத்தனை அறைகள் வேணும், இத்தனை ஹால் இருக்கணும், வீடு இருக்கணும், தோட்டம் இருக்கணும். இது போல் உங்களுடைய திங்கிங் ஃபுல்லாக உங்களுக்கு எது வேண்டுமோ அதில் நீங்கள் முழுகி அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் நின்று, கடவுளே ஒரு நாள் கடன்காரனாக கஷ்டப்பட்டிருந்த இப்போ இந்த வீட்டை தந்தீங்களே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து நீங்கள் சொல்கிற விஷயம்
இப்போ இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா உங்களுடைய டார்கெட் அங்கே மாறுறதுனால இங்கே விஷயங்கள் சுலபமாயிடும், இதனுடைய வீரியம் கம்மியாயிடும், அந்த டார்கெட் வேலை செய்யும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் சாதாரணமாக உங்களுக்கு தோணலாம், இது எப்படி சாத்தியம்னு தோணலாம். இந்த இடத்துல தான் கடவுளுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த இடத்துல நம்பிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு சக்தி தேவைப்படுகிறது. கடவுளுடைய அனுகிரகம் தேவைப்படுது. ஏன்னா எதிராளி சும்மா இருக்க மாட்டான், கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம அப்படி சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய பழைய தோல்விகள் நம்ம இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்திருக்கும் போது எங்கே இதெல்லாம் நடக்க போகுது, வாய்ப்பே இல்லைன்ட்டு நமக்குள்ள ஒரு சலிப்பு தட்டும் பொழுது அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனால் அதே இடத்த பற்றி நம்ம யோசித்து கொண்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அங்கே போகும். ஏன்னா கடவுள் ஒரு மனுஷனை ஆஸ்வதிக்க முடிவு பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் அவன் சிந்தையை தான் தொடுவார். பழைய சிந்தையை தூக்கி போட்டுட்டு புதிய சிந்தையை தொடுவார். நீ நல்லா இருக்க வேண்டிய ஆள், எதுக்கு இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு பெரிய திட்டம் இருக்குது, அதை பற்றி யோசி. அப்படி கடவுள் உங்களோட பேசி கொண்டு இருக்கார். ஸோ அதை பற்றியே நம்ம டார்கெட் பண்ணியிருக்கும் பொழுது உங்களுக்கான வழிகளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் போது இங்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஸோ இது போல் நம்ம சிந்திக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, குப்பை இல்லை. ஸோ நல்ல விஷயத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேனி வருங்க. ஸோ ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அதுக்கான வாய்ப்புகளை தேடி உருவாக்கிட்டு வரும். இப்படி 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 போகலாமா, அப்படி போகலாமா, அது உருவாக்கி உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். பார்க்காத ஆள் திடீர்னு பார்ப்பாரு, வராத பணம் திடீர்னு வரும், எதிர்பார்க்காத விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் அது கொண்டு வரும். ஸோ ஒரு சிந்தை என்பது பூந்தோட்டமாக இருந்தால் உங்களை தேடி வந்து வரும். அதற்கான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். ஆசீர்வாதங்களுக்கு உயிர் இருக்கிறது. கண்ணு, காது, மூக்கு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான். ஸோ அத்தகைய ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனிடம் தங்க வேண்டும் என்றால் நம்பிக்கையும் உற்சாகம் உள்ள மனுஷங்கிட்ட தான் அது தங்கும். எப்படி இந்த பாத்திரத்தில் சுத்தமான கூடையில் பழங்கள் இருக்கிறதோ அது போல நம்பிக்கை உடையவர்களிடம் அந்த ஆசீர்வாதம் தங்கும். நமக்கு கூட சந்தேகம் இருக்கும், ஒரு மனுஷன் மட்டும் என்னடா ஒன்றுனா நடக்குது, சூப்பராக மேலே மேலே போயிட்டு இருக்கானே, இப்போ தான் வந்தால் கடகடன் மேலே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் நம்பிக்கை ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் தங்கும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தங்காமல் அப்படியே போகிறதுக்கான காரணம் நம்ம மேலே தப்பு கிடையாது. சிலர் எதிராளிகள் அல்லது சில நமக்கு விரும்பாதவர்கள் போட்ட வார்த்தைகள் நம்ம கேட்டு அது நம்பிக்கை இல்லாதனால சோர்ந்து போனதுனால நம்முடைய ஆசீர்வாதங்கள் அந்த கூடையில் ஓட்டைகள் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதங்கள் தங்காது. ஆசீர்வாதத்துடைய பெரிய குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான நம்பிக்கையுள்ள இடத்தில் தான் அது தங்கும், எல்லாரிடமும் தங்காது. அப்படி நன்றாக தங்கிவிட்டால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆசீர்வாதத்தை ரெக்கமெண்ட் பண்ணி இன்னொருத்தையும் கூட்டு வந்துடும். ஏன் நம்மகிட்ட ஆசீர்வாதம் தங்க மாட்டேதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிந்தை என்பது ஒரு போர்க்களம், சண்டை போடக்கூடிய ஒரு இடம் வச்சு, ஒரு மைதானம் வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை விரும்புகிறோம்னும் பொழுது அந்த விரும்பிய கொஞ்ச நேரத்திலேயே ஒரு எதிர்ப்பு ஒரு மனசுக்குள்ளே உருவாயிடும். ஏன்னா அந்த போர்க்காலத்தில் நீங்கள் கத்தி சண்டை போடவே தேவையில்லை. ஜஸ்ட்டு அங்கே இடத்துல நின்று உங்கள் சிந்தையில் நின்று இது வேணும், ஒரு கார் வேணும், வீடு வச்சால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் போனால் நல்லாயிருக்கும், ஒரு நகை வாங்கினா நல்லாயிருக்கும்னு சிந்தித்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய சந்தேகம், ஒரு பெரிய பயம் வந்து எப்படி நடக்கும், இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே பெருசாக இருக்குது, உன்னால் அதெல்லாம் சிந்திக்க முடியாத ஒரு எண்ணம் வருதுன்னா உங்கள் சிந்தை என்னும் போர்க்காலத்தில் அங்கங்கு ஓட்டை இருக்குது, ஏற்கனவே அது தாக்கப்பட்டிருக்கு. சந்தேகம், பயம், குழப்பம் என்று குண்டு குழியுமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதை விரும்பினாலும் சண்டை போட தேவையில்லை. நீங்கள் இப்போ நின்னாவே உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதனால உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயத்தை சண்டை போட்டு வாங்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் போராடாமலே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டு குழி சந்தேகம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களை தோல்வி அடைய செய்கிறது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரித்திரத்தில் கங்கிஸ்தான் ஒருத்தர் இருந்தார், பெரிய தலைவர் அவர். இதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மோட்டிவேஷன் வீடியோஸில் அது இருக்கும். அவருடைய பெரிய குவாலிட்டி என்னென்னா, போராட்டத்துன்னு இறங்கிட்டார்னா வெற்றி பெறாமல் வெளியே வர மாட்டார். இந்த சிந்தையின் போர்க்காலத்தை இதோட நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். இப்போ கங்கிஸ்தான் இப்போ ஒரு இடத்துக்கு சண்டை போட போகிறாரு. அந்த பிளேஸ் வந்து போர்க்காலம் வந்து அவருக்கு சாதகம் இல்லாத ஒரு இடம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அனைவரும் இறந்து போனதுனால ஒரு 200 பேர் தான் அவர்கிட்ட மிச்சம் மீதி இருக்கிறாங்க. அடுத்த நாள் போருக்கு போனால் 1 ஹவரில் தோற்றுருவார். இதுதான் ஒரு மேட்ரு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இந்த கங்கிஸ்தானோட பேர் போயெல்லாம் கேட்டதுலாம் இன்னும் அவங்க விடக்கூடாது, அந்த எத்தனை பேர் இருந்தாலும் தோற்கடிக்கணும்னு காத்து கொண்டு இருக்கார்கள். ஆனால் கங்கிஸ்தானுக்கு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த போர்க்காலம் பிரச்சனையாக இருக்குது. இவருக்கு அது ப்ராக்டிஸ் ஆகாத இடத்துனால இவருக்கு ஒரு பயமும் இருக்குது, எப்படி நம்ம ஃபைட் பண்ண போகிறோன்ட்டு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அதே போர்க்காலத்தில் தன்னுடைய நிறைய பேர் இருக்கிறது போல் ஒரு விஷயத்தை பண்ணார். கூடாரங்களை அமைத்தார். 200 பேர்கிட்ட சொல்லி நிறைய கூடாரங்கள், ஒரு 1000 5000 பேர் இருக்கிற மாதிரி கூடாரங்கள் போடு,
சொல்லும்போது கூடாரம்லாம் இல்லை ஐயானா, கவலைப்படாத தீப்பந்தங்களை ஏற்றி அங்கங்கே மூளைக்கு மேலே நிற்க வச்சுக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூடாரம்லாம் தெரியாது, தீப்பந்தம் மட்டும் தான் தெரியும். 5000 பேர் இருக்கிற மாதிரி கணக்கை காட்டுன்னு போது ஆப்போசிட்டில் அந்த போர்க்காலத்துக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ண போல எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவர் அங்கேருந்து தொலைநோக்கி கருவியில் பார்க்கும்போது என்ன இத்தனை பேர் இருக்கிறாங்களே, கங்கிஸ்தான் கொஞ்சம் பேர் தான் நினச்சோம், நம்ம இத்தனை பேர் எப்படி வந்தான், இன்றைக்கி தோத்து தான் நினச்சோமேட்டு அவர் மனசில் ஒரு பயம் வந்துருச்சு. கூட இருந்தவங்களுக்கும் பயம் வந்துருச்சு. அங்கே அப்படியே பரவிருச்சு, அந்த ஒரு நாட்டு ஃபுல்லாக பரவிடுச்சு. கங்கிஸ்தான் பெரிய போர் படையோட வரான்னு சொன்னதுனால பாதி பேர் சண்டை போடவே பயந்துட்டு பின்னாடி போயிட்டாங்க. வெறும் 200 பேர், நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் பேரோட போன அந்த கங்கிஸ்தான் அந்த போரில் பெரிய வெற்றி பெற்றான். எதுக்கு சொல்லணும்னா, நமக்கு சாதகம் இல்லாத ஒரு சிந்தை இருக்கிறது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சோர்வு இருக்குது, பயம் இருக்குது, இது நம்ம விட்டு போவே மாட்டுறது, குப்பையாக தான் இருக்குது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் இருந்தாலும் நீ மேற்கொள்ள முடியும், ஆனால் நீ தோற்றதாக நினைத்து கொள்ளாதே, நீ தைரியமாயிரு. தைரியம் மட்டும்தான் உன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மைனஸையும் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம். கங்கிஸ்தான்ட்டு அந்த தைரியம் மட்டும்தான் இருக்குது, அவர்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தைரியம் மட்டும்தான் வின் பண்ண முக்கியமான காரணமாக இருந்தது. நம்ம தோற்றக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட நம்பிக்கை இல்லை, சோர்ந்து போகலாம், சந்தேகம் வரும், இதெல்லாம் இருந்தாலும் தைரியமாக இருங்க. இதில் நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீர்கள். தைரியமாக சிந்தியுங்கள். உங்களுக்கான வாழ்க்கையில் நீங்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது என்பதை நீங்கள் தைரியமாக சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். நீங்கள் பெரிய ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை உயர்த்த வேண்டும் முடிவு பண்ணிட்டா, உங்களுடைய அறிவோ படிப்போ உங்களுடைய சூழ்நிலையை வைத்து கடவுள் எப்போதும் உயர்த்த மாட்டார். கடவுள் முடிவு பண்ணிட்டார்னா தூக்கி மேலே நிறுத்திடுவார். அதனால் அப்பேற்பட்ட கடவுளை தைரியத்தோடு நம்பிக்கையோடு அவர் நம்புங்க. சோர்ந்து போகாதீங்க. இந்த சூழ்நிலையை மாறும். உங்களுக்கான வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது, உங்களுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிடிச்சமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.